அத்தைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மலாட்டு போனாங்க தேங்காய் போனாங்க அத்தைக்கு இல்லை மாட்டுக்கு அவங்க அதுக்கு தான் அவங்க நிறைய வாங்குவாங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக காயலில் போட்டு வச்சிருந்த மல்லாட்டைக்கு இன்றைக்கி தான் ஒரு வீடியோ காலம் போகிற மாதிரி இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஆட போகிறாங்களே. என்ன ஆடுறதால வரீங்க? ஆமாம், அது என்ன ஆடுறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அந்த பிளானில் தான் இருந்தோமே. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படா போயிட்டு அந்த எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, எவ்வளோ வரும்னு அதை பார்க்குறது வந்து ஒன்றை விட எனக்கு அதிக ஆர்வமாக இருக்குது. ஏன்னா 4 நாள் போயிட்டு மல்லாட்டைக்கு போனோம். 4 நாளைக்கு போயிட்டு ஒரு அரை நாள் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுருப்போம். அரை நாள், ஆமாம், அரை நாளுக்கும் மேலே தான் இருக்கும். ஏன்னா காலையிலே 6 மணி 5 மணிக்கெலாம் போயிடுவோம். வர்றதுக்கு மணி 3 3:30 கரெக்டாக தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ போயிட்டு பிடிங்கி போட்டு ஆஞ்சி அப்படி இப்படின்னு எவ்வளோ ஒரு வழியை எடுத்துகிட்டு வந்து மல்லாட்டி காய வச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் பிடிக்கிட்டு வந்த மல்லாட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது எவ்வளோ லிட்டர் எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா உங்களுக்கும் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லாட்டெல்லாம் காய வச்சிடணும். அத்தை வந்து குட்டி புடைச்சிட்டாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஆட போகிறாங்க. அதனால் புடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இடம்லாம் விழுதுல்ல, அதனால் பாருங்க 2 பிடிச்சிட்டாங்க மல்லாட்டி. இது மிஷினில் போட்டு அடிச்சது 2 உடஞ்சிச்சு. அப்படி தெரியுது. பொழுது போயிட்டு இருக்கிறதுனால கடன்னு புடைச்சி எடுத்துன்னு கிளம்புறோம் எண்ணெய் ஆடுறதுக்காக. முழுசா உடைப்பாங்க. இது வந்து மிஷின்ல கொடுத்து உடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். முழுசா உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுத்தாங்க. ஆனா எல்லா மல்லாட்டையும் ஒரு மல்லாட்டு கூட முழுசாவே இல்லை. எல்லா மல்லாட்டையும் 2 இருக்கு. அதுதான் அத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அதான் முழுசாக உடச்சிருந்தா நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். இப்போ இது வீட்டுக்கும் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இது 2 உடச்சதுனாலே இதே எண்ணெவே வெளியே வர ஆரம்பிச்சிது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை புடைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற கொஞ்சத்தையும் புடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு மனோவும் அத்தையும் மிஷின் போயிட்டு எண்ணெய் அடித்து வந்துடுவாங்க. நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எண்ணெய். வெள்ளிக்கிழமை நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பொழுது போச்சு, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டவுட்டில் வந்து போகல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆடிட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம். நேற்று போயிட்டு இருந்தா கூட ஆடி இருக்க முடியாது. ஏன்னா 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போனதே வந்து எத்தனை மணிக்கு போனோம்? 2 மணிக்கு மேலே தான் போனோம். இப்போ ஆமாம், இப்போ மணி 5, அதான் 3 மணி நேரம் ஆடினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் இருக்குது, எவ்வளோ வந்துருச்சு பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அது நடக்கல. ஸோ பார்க்கலாம். ஆமாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன். எதுக்குள்ள வெங்கத்தில் பொட்டு வச்சுட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஆடிட்டு வந்தாங்க. எண்ணெய் அடுத்துக்கு நான் போகல, அத்தையும் மனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மல்லாட்டை. ஆமாம். இது எத்தனை லிட்டரு, இது எத்தனை லிட்டரு? இது கேன் வந்து அது வந்து 5.5 லிட்டர் கேனு, இது 16 லிட்டர் கேனு. ஆனால் அது அதில் இருக்கிறது வந்து 5 கிலோ கரெக்டாக வந்துடுச்சு. ஆமாம், 5 கிலோ கேனு 5 கிலோ வந்துடுச்சு. ஆமாம், 11 கிலோ. அதான் 11,900 இருந்தது. அதில் 1 கிலோ வந்து கேன் வெயிட் போயிடும். அதான் 10,900. அது 11 கிலோன்னு சொல்கிறேன் அதில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எண்ணெய் வாங்க தேவையில்ல. பாதி எடுத்துப்போம். எப்போ அது 6 மாதம் ஆயிடுச்சு இல்லை? நாங்கள் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தாரு. ஆமாம், இப்போ வரைக்கும் இருக்கு அந்த எண்ணெய். ஆமாம், காலி ஆயிடுச்சு. காலி பண்ண டின்னு தான் அது. அந்த டின்னு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனோமே. அதாவது நம்ம எடுத்துகிட்டு போன மல்லாட்டை வந்து மொத்தமாக வந்து 37 கிலோ வந்தது. 37 கிலோவில் 16 கிலோ 11, இதில் ஒரு 5 16 கிலோ எண்ணெய் வந்துடுச்சு. 18 கிலோ புண்ணாக்கு வந்துடுது. நம்ம முக்கியமாக பெனிஃபிட் புண்ணாக்கும் ஒரு பெனிஃபிட் தான் மாடு இருக்கிறதுனால. அத்தி வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை
வேணும்னு சொல்லிட்டு அதனாலே இப்போ முக்கியமாக அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருந்தது. ஸோ புண்ணாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். நம்ம தேங்காய் உரிச்சோம்ல, மற்றது தேங்காய் இது பண்ணாங்கல்ல, அதை உடச்சி காய வச்சு தேங்காய் நாட்டு வந்தாங்க. 2 மூட்டை உரிச்ச தேங்காய் ஒரு சின்ன குண்டால அடிச்சு வச்சிருக்கோம். ஆமாம், இது ஆனால் கடைசியில் தலையில் அது ஃபுல்லாக இருக்குது துறை. ஆனால் தழும்போம் வழி வழி இருக்குது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. மேலே முடி அதான் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தடவ முடியாதான். இது வந்து என்ன போட்டாச்சுங்க, வெல்லம் போட்டு அரைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வெல்லம் போட்டு அரைச்சதுனால தலையில் தடவைனா முக்கியமா எரு முக்கியமா இல்லை அது தெரியல சரியா. ஆனால் அப்படியே தான் போட்டது, வெள்ளம்லாம் போடலை. அது வந்து ரொம்ப காஞ்சித்துன்ட்டாங்க தேங்காய். ரொம்ப நாள் ஆகிடுதாம்மா உடச்சி அப்படின்ட்டு எண்ணெய் வரலன்ட்டு அப்புறம் வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெயே வந்தது. ஆமாம், அதுக்கு முன்னாடி புட்டு மாதிரி தான் மாவு மாதிரி தான் வந்தது, கட்டியே ஆகலை. அது எண்ணெய் மாதிரி வரல. ஆமாம், விளக்கேற்றலாம், வேறு எதாவது பண்ணலாம், சமையலுக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை சில இது தேங்காய் எண்ணெய் போட்டாலும் சமைச்சா நல்லா இருக்குன்னு ஒரு சில டிஷ்லாம் இருக்குல்ல. நம்ம யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. சுட சுட செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் வந்து பாருங்க, எண்ணெய் வந்து எந்த கலர்ல இருக்கு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மல்லாட்டை எண்ணெய். இதில் எதாவது சேர்த்திங்கன்னா கல் உப்பு. ஆமாம், உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்ப்பாங்க. உப்பு ஒரு பாக்கெட் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் போட்டு அந்த மல்லாட்டை வந்து எண்ணெய் ஆடிட்டு வந்தாங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கலக்கலை. ஸோ சுத்தமான கல்லெண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது. இது வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம், அப்புறம் சமையல் கூட செய்யலாம் சொல்லிட்டாங்க. இது வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டிக்கு போனது ஒரு 4 நாள் போனோம். ஆமாம், கரெக்டாக 4 நாளைக்கு போனது இவ்வளோ ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்கு. இது இல்லாமல் நிறைய வேச்சு சாப்பிட்டுட்டோம். வேச்சு பச்சையாகவும் சாப்பிட்டோம். அத்தை வந்து தினமும் அந்த கொடி கடைக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போகும்போது தப்பு மல்லாட்டை சொன்னாங்க, அது பொறிக்கிட்டு வருவாங்க. நேற்று கொஞ்சம் உரிச்சோம், இன்னைக்கு கொஞ்சம் காய வச்சிருந்தாங்க, அதையும் உரிச்சு வைக்கணும். ஆமாம், அது வந்து வீட்டு யூஸுக்கு வச்சுக்கலாம். வீட்டு யூஸுக்கு. ஆமாம், அந்த புண்ணாக்கு சாப்பிட்டு போகிறேன், உப்பு மாங்கடிக்கும், நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு போகிறேன், சூப்பராக இருக்கும். நான் புண்ணாக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை புண்ணாக்கு. மல்லாட்டை அரைச்சி எண்ணெய் வந்து அதோட சக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. பால் கறக்க மாட்டுக்கு அதான் இது முக்கியமாக பால் கறக்க மாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதான் அம்மா ரொம்ப நாளாக புண்ணாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து கம்மியாக தான் 2 கிலோவே நம்ம தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது கிலோ வந்து 60 ரூபா. அது நமக்கு இப்போ 18 கிலோ கிடச்சிருக்குது. 1 கிலோ 50 ரூபான்னா கூட எவ்வளோ வருது பார்த்துக்கோ. அது 1000 ரூபா கிட்ட வந்தது, 60 ரூபான்னு கணக்கு பண்ணேன். அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். உப்பு கம்மியாக தான் போட்டாங்க. ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போனோம், ஒரு அரை பாக்கெட் தான் போட்டாங்களே. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க, அவ்வளோதான். ஆமாம், தேங்காய் புண்ணாக்கும் இருக்குது, தேங்காய் எண்ணெய் அந்த புண்ணாக்கும் இருக்குது. அது வந்து தித்திப்பாக இருக்குது. வெல்லம் போட்டோம்ல, அது தித்திப்பாக இருந்தது. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது அது இப்போ கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. சுட சுட இருக்கும்போது நல்லா பொல பொலன்னு ஒரு அளவுக்கு இருந்தது. அப்படியே சாப்பிட்டோம் நாங்கள். அந்த அளவுக்கு இல்லை தான், அது அவ்வளோ இதில் வந்து 1/2 கிலோ வெல்லம் போட்டது லைட்டாக தித்திப்பு தருது. தித்திப்பு ப்ளஸ் அந்த தேங்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த துருவி போட்ட மாதிரி இருக்குது, ஃப்ளேவர் வருது. அத்தைக்கு இல்லை, மாட்டுக்கு. அதுக்கு தான் நிறைய வாங்குவாங்களே, மாட்டுக்கு தான் பார்ப்பாங்களே, தவுள் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு. அத்தை கிடைச்சிட்டு நமக்கும் எண்ணெய் கிடைச்சிச்சு வீட்டுக்கு. என்ன பண்ணலான்னு சொன்னீங்க, என்னமோ சொன்னீங்க. என்னன்னா இதை வச்சு இதை பண்ணணும்ட்டு துண்டுங்க அது மாரி இந்த அளவு போட்டு வறுத்து சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கும். வறுத்துனா அதில் ஏதாவது தித்திப்பு கலக்கணுமா, அப்படியே வறுக்கணுமா? வறுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் கொட்டி மாட்டை விட்டு இழுக்கு வைப்பாங்க. இப்போல்லாம் மிஷின் தேங்காய். ஆமாம், இது செக்கு மாடல் தான். நம்ம இப்போ வந்து மிஷினில் வந்துடும். வந்துட்டு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு வந்தாங்க.
ஒரு கிளாஸ் எண்ணெய் மண்டாங்கள ஊற்றவே இல்லை மனம் எப்படி நான் அது மிஷினில் ஊற்றுவாங்கல்ல, அது உள்ளே ஊற்றி ஊற்றி விடுவாங்க கிரிப்புக்காக, அந்த வழவழன்னு வரத்துக்காக. அது ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுப்பாங்க. அது கடைசியாக நம்மகிட்ட கொடுக்கவே இல்லைன்றாங்க அம்மா அப்பா. அது அங்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சரி எங்கே சொல்கிறது டின்னில் ஊற்றுவோன்ட்டு நான் இருக்கிறா கஷ்டம் அதை அப்படியே வச்சுக்கிறேன். பார்த்துங்க, ஒரு கிளாஸ்னா அது எப்படியும் கொஞ்சம் பெரிய கிளாஸ், ஒரு 150 ml 200 ml பிடிக்கும் அந்த கிளாஸ். ஆனால் அவரு வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அடுத்து யாராவது ஆடும்போது அதை மிஷினில் ஊற்றி விடுவாங்க. ஆமாம், அதுக்காக தான் அது. சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. மல்லாட்டிக்கு போனது வீண் போகலை. ஸோ சில பேர் வீட்டை வந்து அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டி காய வச்சு டெய்லி யூஸ் வச்சுப்பாங்க. மல்லாட்டி ஆமாம், வீட்டு யூஸுக்கு வச்சுக்கலாம். நம்மளும் அந்த பிளான் தான். இப்போ 37 கிலோவில் ஒரு 30 கிலோ எடுத்துன்னு ஒரு 7 கிலோ கூட நம்ம வீட்டு யூஸுக்கு வச்சுருந்துருக்கலாம். அது எடுத்து போய் உடச்சது மிஷின் சரியில்லாமல் அந்த மாதிரி உடச்சதுனால நம்மளால எடுத்து வைக்க முடியல. அது எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டு தான், அது எண்ணெய் வாடை அடிச்சு தான், அதனால் எடுத்து வைக்க முடியல. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அது எண்ணெய் சிக்கு வாடை அடிச்சிச்சு மல்லாட்டை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாளைக்கு மல்லாட்டிக்கு போனோம். 4 நாளைக்கு நான் 3 நாள் போனேன். அத்தையும் மொனவெல்லாம் அப்படின்னா ரெகுலராக கிளம்பிட்டாங்க. அதுவும் அத்தையெல்லாம் சொல்லவே தேவை, தப்பு மல்லாட்டெலாம் பொறுக்கிறது இன்னும் மல்லாட்டை இருந்தால் கூட இன்னும் 2 நாள் சேர்த்து போயிருப்போம். ஸோ அதெல்லாம் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதான் வெளியே காய வச்சுருக்கோம். பால் மாறாமல் 4 நாளைக்கு காலையில் எழுந்து போனதுக்கு நமக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குல்ல. ஆமாம். அது நம்ம கடையில் வாங்குறது வந்து இந்த அளவுக்கு நமக்கு சுத்தமான நம்ம மல்லாட்டை எண்ணெய் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த டின்னு வந்து நம்ம வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு தான் வாங்கினாங்களே. இது வந்து ரேட்டு 3500 ஒரு டின்னு. அப்பா வாங்கிட்டு வந்தது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மல்லாட்டை எண்ணெய் சிக்கலாக இருந்ததுன்ட்டு. ஆமாம், ஆனால் இது நம்ம அது வாங்கினதுனால நம்ம பியூராக இருக்கான்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு. இப்போ நம்ம நேர்லேயே நம்மளே எடுத்துகிட்டு போய் ஆடிட்டு வரதுனால 100% பியூராக இருக்குது அப்படின்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் எத்தனை இந்த கிலோ அவ்வளோ மல்லாட்டை வந்து எத்தனை லிட்டர் எண்ணெய் வருது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். மொத்தமாக எத்தனை கிலோ மல்லாட்டை இது? 37 கிலோ. 37 கிலோ மல்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு. 16 கிலோ 16 கிலோ தான் சொல்லுவாங்களா எண்ணெய்? ஆமாம், ஏன்னா ஒரு 16 கிலோன்னா அது 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். 16 + 1.5 17 லிட்டர் எண்ணெய். சரி, ஓகே. கடையில் பண்ணணும் எண்ணெய்லாம் கிலோ கணக்கு தான் சொல்லுவாங்க. 37 கிலோ மல்லாட்டிக்கு 16 கிலோ எண்ணெய் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், தேங்காய் வந்து எடை போடலை, எண்ணெயும் ஆடியும் எடை போடல, முன்னாடியும் எடை போடல. கடவுள் கொஞ்சம் தான் இருந்தது, பார்த்துக்கலாம். சரி. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரவணா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய். பாய். நான் ஏதோ பேசுறேன்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் பார்த்து சரி, எடுத்து வச்சுருங்க.